அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான PhD அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ் யூனிவர்சிட்டியில் PhD அட்மிஷனுக்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தில் PhD அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கு அப்ளிகேஷன் பதிவிறக்கம் செய்வதற்காகவும் அதை பற்றிய அனைத்து தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamiluniversity.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ் பல்கலைக்கழகம், அதாவது தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியோட அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ் யூனிவர்சிட்டியோட அனைத்து விதமான அட்மிஷன் தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க செய்திகளும் நிகழ்வுகளும் நியூஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்லேயே கொடுக்கப்பட்டுள்ளது 2026 முனைவர் பட்ட சேர்க்கை விண்ணப்பம், அப்புறமா முனைவர் பட்ட சேர்க்கை விவர கையேடு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த ப்ராஸ்பெக்டஸை பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த ப்ராஸ்பெக்டஸ், அதாவது விவர கையேடு. 12 பக்கங்களை கொண்டது. இதுல தெளிவாக இந்த அட்மிஷன் பற்றிய விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தேசிய தர மதிப்பீட்டு குழுவின் B+ அங்கீகாரம் பெற்றது. தமிழ் பல்கலைக்கழக முனைவர் பட்ட படிப்புக்கான முழு நேரம் அல்லது பகுதி நேரம் சேர்க்கை விவர கையேடு. ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் தமிழ் யூனிவர்சிட்டி PhD அட்மிஷன் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம். விண்ணப்பிப்பதற்கு முன் முனைவர் பட்ட சேர்க்கை விதிமுறைகளை படித்து ஒளிவிடங்கள் தகுதியை உறுதி செய்து கொள்ளவும். இணையதள முகவரி, தொடர்பிற்கான தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா பொருளடக்கம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல தமிழ் பல்கலைக்கழகம் பற்றிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழி, பண்பாடு, வரலாறு, கலை, அறிவியல் ஆகியவற்றை ஆய்வு செய்யும் ஒரு உயராய்வு மையமாக 1981ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் தொடங்கப்பட்டது. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகில் இயற்கை வளம் சூழ்ந்த எழில்மிகு நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. பல்கலைக்கழக நல்கை குழுவின் UGC தேசிய தரமதிப்பீட்டு கல்வி குழுமத்தின் NAAC B+ தரப்புள்ளி பெற்ற இப்பல்கலைக்கழகம் 5 புலன்களில் 26 துறைகளுடன் இயங்கி வருகின்றது. சிறப்புகள் மற்றும் வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆய்வு நூலகம், சிறந்த கல்வியாளர்களால் பயிற்றுவிக்கப்படுதல், மாணவர்கள் பயன்படுத்த இணையதள வசதி, வேலைவாய்ப்பு வழிகாட்டி மையம், ஆய்வுக்கூட வசதி, இருபாலருக்கான தனித்தனி விடுதி வசதி, பட்டியல் மற்றும் பழங்குடியினத்தவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான மத்திய மாநில அரசுகளின் கல்வி உதவித்தொகை, பல்கலைக்கழக நல்கை குழுவால் நடத்தப்படும் தேசிய தகுதி தேர்வு அல்லது மாநில தகுதி தேர்வுக்கான இலவச பயிற்சிகள், அதாவது NET, SET, CSIR, ICHR ஆகிய தேர்வுகளுக்கான இலவச பயிற்சிகளும் வழங்கப்படும். போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள், மேம்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி கூடம், தரவாய்ந்த உள் மற்றும் வெளி விளையாட்டு மைதானம் ஆகியவை இந்த பல்கலைக்கழகத்தின் சிறப்பம்சங்களாகும். அதன் பிறகு முனைவர் பட்ட சேர்க்கை படிநிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. சேர்க்கை அறிவிப்பு, முனைவர் பட்ட சேர்க்கைக்கு விண்ணப்பித்தல், நுழைவுத் தேர்வு அதாவது டெஸ்ட் தேர்ச்சி பெற்றவர்கள், NET, SET, JRF, GATE தகுதி பெற்றவர்கள் மற்றும் ICCR நல்கை பெற்ற அயலக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதன் பிறகு நேர்காணல், மாணவர் சேர்க்கை, இந்த மாதிரி படிநிலைகளை கொண்டது. அடுத்ததாக முனைவர் பட்டம் வழங்கும் துறைகள், ஏற்பளிக்கப்பட்ட ஆய்வு மையங்களின் ஒளிவிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பல்கலைக்கழகத்தின் துறைகளிலும் ஏற்பளிக்கப்பட்ட ஆய்வு மையங்களிலும் முழு நேரம் அல்லது பகுதி நேர முனைவர் பட்ட படிப்பிற்கு ஜனவரி 2026 பருவத்தில் கீழ்கண்டவாறு ஒளிவிடங்கள் உள்ளன. ஒளிவிடங்கள் உள்ள துறைகளுக்கு மட்டும் விண்ணப்பிக்க இயலும். துறைகள் சேர்க்கைக்கான ஒளிவிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அயலக மாணவர்களுக்கான ஒளிவிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. துறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிற்பத்துறை, இசைத்துறை, ஓலைச்சுவடித்துறை, அரிய கையெழுத்து சுவடித்துறை, கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறை, அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை, மொழிபெயர்ப்பு துறை, அகராதியல் துறை, சமூக அறிவியல் துறை, அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சி துறை, கல்வியல் மற்றும் மேலாண்மை துறை, இலக்கியத்துறை, மொழியியல் துறை, மெய்யியல் துறை, பழங்குடி மக்கள் ஆய்வு மையம், நாட்டுப்புறவியல் துறை, இந்திய மொழிகள் மற்றும் ஒப்பிலக்கிய பள்ளி, சித்த மருத்துவத்துறை, கணிப்பொறி அறிவியல் துறை, தொழில் மற்றும் நில அறிவியல் துறை, துல்லியல் துறை, சுற்றுச்சூழல் மற்றும் மூலிகை அறிவியல் துறை, நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் துறை, இந்த மாதிரி 23 துறைகளை கொண்டது. இந்த துறைகளில் உங்களுக்கு விருப்பமான துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு காலியிடங்கள் அப்படிங்கிற விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழ் பல்கலைக்கழகத்தால் ஏற்பளிக்கப்பட்ட புற ஆய்வு மையங்கள், அதாவது உலக தமிழாட்சி நிறுவனம், தரமணி, சென்னை, இங்கும் இந்த சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. சேர்க்கையின் போது ஆய்வேடு சமர்ப்பித்தலின் அடிப்படையில் ஒளிவிடங்கள் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படலாம். அடுத்ததாக முனைவர் பட்ட சேர்க்கைக்கான கல்வி தகுதி மற்றும் புற விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழக நல்கை குழு விதிமுறைகளின்படி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்து 3 ஆண்டு டிகிரி முடித்து 2 ஆண்டு
பிஜி முடித்தவர்கள் முனைவர் பட்ட சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். முதுநிலையில் 55 விழுக்காடு மதிப்பெண்கள் அல்லது அதற்கு இணையான தரம் பெற்றிருத்தல் வேண்டும். பட்டியல் பழங்குடியினத்தவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகிய பிரிவினர்கள் பல்கலைக்கழக நல்கை குழு விதிமுறைகளின்படி முதுநிலை பட்டப்படிப்பில் குறைந்தது 50 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். சித்த மருத்துவம் போன்ற படிப்புகளில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 5 ஆண்டு யூஜி மற்றும் 3 ஆண்டு பிஜி கல்வி நிலைகளில் படித்தவராக இருத்தல் வேண்டும். சேர்க்கைக்கு டேர்செட் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது NET, SET, SLET, JRF, GATE தேர்வில் தகுதி பெற்றவர்களும் ICCR நல்கை பெற்ற அயலக மாணவர்களும் முனைவர் பட்ட சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். பகுதி நேர முனைவர் பட்ட சேர்க்கைக்கு உரிய பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தடையின்மை சான்றிதழ் இணைக்க வேண்டும். முனைவர் பட்டம் பதிவு செய்வதற்கு வயது 60 ஆண்டுகள் ஆகும். முனைவர் பட்ட சேர்க்கைக்கு விண்ணப்பித்தல் குறித்த விதிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. முனைவர் பட்ட சேர்க்கைக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் டேர்செட் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் UGC, NET, JRF, SET, SLET, GATE தகுதி பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்தை நகல் எடுத்து 2 விண்ணப்ப படிவம் இணைத்து உரிய சான்றிதழ்களுடன் இயக்குனர், கல்விநிலை ஆய்வு இயக்ககம், தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் 613010 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். நேர்காணல் குறித்த விவரங்கள்: முனைவர் பட்ட சேர்க்கைக்கு விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். நேர்காணலுக்கு 1:5 என்ற விகிதத்தில் மாணவர்கள் அழைக்கப்படுவார்கள். நேர்காணல் தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் உலக தமிழராட்சி நிறுவனத்தில் நடைபெறும். நேர்காணலுக்கு வருபவர்கள் தங்களது முனைவர் பட்ட ஆய்வு குறித்த 1000 சொற்களுக்கு மிகாமல் ஆய்வு வரைவை கொண்டு வர வேண்டும். நேர்காணலுக்கு வரும்போது அனைத்து அசல் சான்றிதழ்களையும் அதற்குரிய தன்னொப்பமிட்ட, அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் செய்த நகல்களையும் கொண்டு வர வேண்டும். பகுதி நேர விண்ணப்பதாரர்கள் பணியாற்றி வரும் நிறுவனத்திலிருந்து NOC சான்றிதழ் பெற்று வர வேண்டும். விண்ணப்ப கட்டணம் கொடுக்கப்பட்டுள்ளது. முனைவர் பட்ட சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பவர்கள் பொது பிரிவினர் 1000 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இறுதி நாள் 8/5/2026. விண்ணப்பிக்கும் முறை எல்லாமே கொடுத்திருக்காங்க. முனைவர் பட்ட சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் தமிழ் யூனிவர்சிட்டியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவேற்றப்பட்டுள்ள விண்ணப்பத்தை தரவிறக்கம் செய்து அச்சடித்து அஞ்சல் வழி விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணங்கள் தமிழ் பல்கலைக்கழக இணைய வழியில் செலுத்த வேண்டும். அதாவது SBI கலெக்ட் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். அல்லது நேரில் விண்ணப்பிப்பவர்கள் பேங்க் ஆஃப் இந்தியா தமிழ் பல்கலைக்கழகத்தில் கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பிக்கலாம். நிறைவு செய்த விண்ணப்பத்தினை சான்றுகளின் 2 நகல்களுடன் இயக்குனர், கல்விநிலை ஆய்வு இயக்ககம், தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் 613010 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நேர்காணலுக்கு வரும்பொழுது கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நேர்காணலுக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் மட்டும் அழைக்கப்படுவார்கள். அசல் சான்றிதழ்கள், விண்ணப்பத்தின் நகல், தேவையான சான்றிதழ்களின் நகல்கள் 2 படி, 2 கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம் எடுத்து வர வேண்டும். முனைவர் பட்ட சேர்க்கை தொடர்பான கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முழு நேரம், பகுதி நேரம், கலை மற்றும் அறிவியல் தனித்தனியாக இதற்கான கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணம் 1000, சேர்க்கை கட்டணம் 1000, கல்வி கட்டணம் ஆண்டொன்றுக்கு 10,000, சிறப்பு கட்டணம் 4000, நூலக கட்டணம் 2000, சோதனை கூட கட்டணம், விளையாட்டு கட்டணம், பதிவு கட்டணம், வைப்புத்தொகை, உட்கட்டமைப்பு கட்டணம், மாணவர் கூட்டுறவு நிதி, முன்னாள் மாணவர் சங்க நிதி, அஞ்சலக செலவினம், ஆய்வு ஆலோசனை குழு ஆண்டொன்றுக்கு, இணைய கட்டணம், வளாக கட்டணம், அடையாள அட்டை கட்டணம், பகுதி நேர ஆய்வாளர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கட்டண விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. பகுதி நேரத்திற்கு எவ்வளவு டோட்டலாக கொடுக்கப்பட்டுள்ளது, முழு நேரத்திற்கு எவ்வளவு, கலை, அறிவியல், இந்த மாதிரி தனித்தனியாக கட்டண விகிதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறமா தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் முனைவர் பட்ட பாடங்களும் தகுதிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. முனைவர் பட்ட படிப்பு, நுழைவுத் தேர்வுக்கான பாடம், முனைவர் பட்ட படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பதாரரின் முதுகலை அல்லது முது அறிவியல் பாட தகுதிகள் விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த ப்ரோஸ்பெக்டஸ்ல தமிழ் பல்கலைக்கழக PhD அட்மிஷன் பற்றிய அனைத்து தகவல்களுமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இனி விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே கொடுக்கப்பட்டுள்ளது 2026 PhD அட்மிஷன் அப்ளிகேஷன் அப்படி கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல இந்த விண்ணப்ப படிவம் டவுன்லோட் ஆகும். இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் முனைவர் பட்ட சேர்க்கை விண்ணப்பம் அப்ளிகேஷன் ஃபார் த PhD ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட்ல இந்த விண்ணப்ப படிவத்தில் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட வேண்டும். விண்ணப்பதாரர் பெயர் எழுத வேண்டும். தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர், தாய் பெயர், தொடர்பு முகவரி, அலைபேசி எண், வாட்ஸ்அப் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, பெர்மனன்ட் அட்ரஸ், ஆதார் எண், ஆதார் காப்பி இணைக்கப்பட வேண்டும். அப்புறம் பிறந்த நாள், பாலினம், அயலக வாழ் இந்தியரா, இந்திய குடிவழியினரா, சாதி, மாற்றுத்திறனாளியா போன்ற விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு கல்வி தகுதி விவரங்கள் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிபிகேஷன், பாடம் பயின்ற வாரியம், கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம், பதிவு எண், பாடம், தேர்ச்சி பெற்ற நாள், மதிப்பெண் விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து உங்க கல்வி தகுதி விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இளநிலை, முதுநிலை, ஆய்வியல் நிறைஞர் போன்ற விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். கடைசியா விண்ணப்ப கட்டணம் செலுத்திய விவரங்கள் கேட்டிருக்காங்க. வங்கியின் பெயர், வரைவோலை அல்லது ரசீது எண் மற்றும் நாள், விண்ணப்ப கட்டணம்
பொதுப்பிரிவினருக்கு ரூபாய் 1000, SC/ST கேண்டிடேட் 500 ரூபாய். கடைசியாக ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உறுதிமொழியும் தெளிவாக ரீட் பண்ணி இடம், நாள் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். முக்கியமாக ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. முழுமையாக நிறைவு செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். விண்ணப்ப படிவத்துடன் கீழ்காணும் சான்றிதழ்களின் சான்றொப்பமிட்ட நகல்களை இணைக்கப்பட வேண்டும். மாற்றுச் சான்றிதழ், அனைத்து மதிப்பெண் சான்றிதழ்கள், பட்டச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை போன்றவை இணைக்கப்பட வேண்டும். ஆகவே தமிழ் யூனிவர்சிட்டியில் PhD அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து மேற்சொன்ன முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய கடைசி நாள் 8/5/2026. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.